Okay, sixth question. If 60% of A's income is equal to 75% of B's income, then B's income is equal to X percentage of A's income, the value of X is. So, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60% of A 60% of A ஓட income எதோட ஈக்குவல்னா 75% of B's income. So, 60% of A's income. A's income என்னன்னு தெரியாது. 60% of A income is equal to 75% of B's income. B's income நம்மளுக்கு தெரியாது. சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோன்னா இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். ஓகே, 5 டேபிளில் 5 12s are 60, 5 15s are 75. ஸோ 12A இதை இன்னும் கேன்சல் பண்ணோன்னா 3 டேபிளில் 3 4s are 12, 3 5s are 15. ஸோ 4A ஈக்குவல் டு 5B. சரி, இதுலேருந்து நம்மளுக்கு இதோட ரேஷியோ கிடைக்கும். A by B ஈக்குவல் டு 5 by இந்த 4 கீழே வந்துடும் 5 by 4. சரி, இப்போ நம்மளை அங்கே என்ன கேட்குறாங்கன்னா B's income is equal to X percentage of A's income, the value of X is. ஸோ Bயோட இன்கம் வந்து X percentage of A income. ஸோ B equal to X by 100 A. நமக்கு Bயோட வேல்யூ என்ன 4. 4 is equal to X, இந்த 100 அங்கே போயிடுச்சுன்னா ஏவோட வேல்யூ 5. ஓகே, இப்போது 5X equal to 400. அப்போ எக்ஸோட வேல்யூ 5 1s are 5 8s are 40. So X is equal to 80. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். Seventh question. If 70% of the students in a school are boys and the number of girls be 504, the number of boys is. ஒரு ஸ்கூலில் 70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸு, கேர்ள்ஸோட எத்தனை கேர்ள்ஸ்னு கொடுத்துட்டாங்க. கேர்ள்ஸ் வந்து 504 இருக்காங்க. ஸோ பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 100% மொத்தம். ஸோ 100%ல் 70% பாய்ஸ்னால் மீதி 30% கேர்ள்ஸ். ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ் 70% பாய்ஸ்னால் 30% கேர்ள்ஸ். ஓகே, இப்போ கேர்ள்ஸோட வேல்யூ 504. ஸோ இந்த 30% தான் வந்து 504. ஸோ 30% ஈக்குவல் டு 504னா 70% எவ்வளோ? 70% நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். ஸோ 70 into 504 divided by 30x. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். த்ரீ டேபிள்ஸில் 3 1s are 3, இங்கே வந்து 3 1s are 3, 2 கேரி ஓவர், 3 6s are 18, 2 3 8s are 24. So 168. So 168 into 7. So நம்ம xோட வேல்யூ x is equal to 168 into 7. So 1176. So x is equal to, அதான் boys is equal to இத்தனை பாய்ஸ் இருக்காங்க அந்த ஸ்கூலில் 1176. இதுதான் நம்மளோட ஆன்சர்.
Eighth question. Two numbers are less than a third number by 30% and 37% respectively. The person by which the second number is less than the first is. Okay, two numbers இருக்கு. Two numbers A, B. Two numbers are less than a third number by 30% and 37% respectively. So third number C ன்னு வச்சுப்போம். இப்போ C 100னா ஃபஸ்ட்டு நம்பர். ஸோ சியை விட 30% கம்மியாக இருக்குது. ஸோ 100 into 30%. ஸோ 30. 100 into 30% 30. ஸோ 100ல் 30 கம்மியாக இருக்குது ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ 100 minus 30 70. அதே மாதிரி 100ல் 37% கம்மியாக இருக்குது செகண்ட் நம்பர். ஸோ 37னா 100 into 37% 37. ஸோ 100 minus 37 63. Okay, the person by which the second number is less than the first number. Less than the first number na இது என்ன பண்ணனும்னா first number. So first number என்ன 70. 70. The person by which the second number is less than. So second numberையும் first numberையும் கம்பேர் பண்ணுறாங்க. So second number என்ன second numberையும் first numberையும் மைனஸ் பண்ணோம் இன்ட்டு 100. செவன்ட்டி minus 63 7. இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். 7/7 into 10 7 7 கேன்சல் ஆகிடும். ஸோ 10%. என்னோட ஆன்சர் 10%.